இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு? எக்கச்சக்க படம். அதில் ஒரு படமான சத்ரியன் படத்தை பார்த்து வெளில வந்தோடனே ஜென்ரலாக இந்த படத்தை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுவோட கடந்த ஒரு 3 படங்களை பார்த்துட்டு வெளில வரும்போது என்னப்பா நல்ல கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணுவார் என்னாச்சு அப்படின்ற கேள்வியோட வெளில வந்திருப்போம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த கேள்வி இருக்காது. ஏன்னா அவருக்கான ஒரு கேரக்டர், அவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும், அவரோட பார்வையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு அந்த கேரக்டர் ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டுங்க. அந்த கேரக்டர் என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு. அப்படி இன்னொரு பக்கம் மஞ்சிமா மோகன் AOM அப்படின்ற ஒரு அல்டிமேட்லி ஸ்டைலிஷ் படத்தில் ஸ்டைலிஷான ஒரு பொண்ணா பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் திருச்சியில் டெய்லி காலேஜுக்கு போகிற ஒரு பொண்ணுங்க. டெய்லி காலேஜ் போகிறதே பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. நமக்குலாம் டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வராங்க காலேஜுக்கு, சுடிதார் ஷால் எல்லாத்தையும் நல்லா அயன் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஒரு பவ்யமான படம் நடிச்சிருக்காங்க. வித்தியாசமாக இருந்துச்சு, பார்க்கறது நல்லாவும் இருக்குது. யோகி பாபு இருக்கார், ரியோ இருக்கார், இந்த மாதிரி தெரிந்த முகங்கள். அதாவது இப்போ யோகி பாபு ஒரு சீன் வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆவலும் எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து அதிகமாகும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதாங்க இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ரியோவாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், டாக்டராக நடித்திருக்கும் கவினா இருக்கட்டும், இவங்க 3 பேரோட ரோல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல அதிக சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணியிருக்கலாங்க. சத்ரியன் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இதை ஏற்கனவே பல படங்களில் பேசியிருக்காங்களே, இந்த வருஷம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, இது ஒரு வழி பாதை, கத்தி வந்து இரு பக்கமும் கூறாக இருக்கும், எதிரியும் குத்தும் நம்மளையும் குத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல படங்களில் பார்த்ததுனால நமக்கு வந்து நிறைய இடங்கள் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆகிடுது. இவர் தான் ஃபோன் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது, இந்த தம்பி இப்படி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குமா கடைசி வரைக்கும். அது வந்து இந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, அதை அங்கங்கே கம்மியாக்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் என்ன இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இல்லையா, அவர் வந்து பாறை மேலே ஒரு பாட்டு பாடிருக்காருங்க. அந்த தேட்டரில் அவர் வாய்ஸ் கேட்கும் போதே செம்ம புது ஃபீலாக செம்மையாக இருக்குது. அவர் வாய்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னமோ இருக்குதுல்ல. ஒரு தீம் ஒன்று போட்டிருக்காரு சத்ரியன் படத்துக்கு. அந்த தீம் பல இடங்களில் பல சீன்களை அப்படியே சப்போர்ட் பண்ணி அப்லிஃப்ட் பண்ணுது. செம்ம தீம்ங்கிறது. சிவகுமார் விஜயனோட கேமரா ஒர்க் நீட்ஸ் மென்ஷன். ஏன்னா நிறைய நைட் ஷாட்ஸ் இருக்கு படத்தில், அதெல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கத்தி, ரத்தம், பெரிய பெரிய காரு எல்லாம் இன்வால்வ் ஆகிற ஒரு கேங்ஸ்டர் படம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பல படங்கள் பார்த்துட்டோம். 2 கேங்ஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்கன்னா எப்படி பேசிப்பாங்க, என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி அவங்க வளருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? என்னதான் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றா இருக்கலாம், பட் கன்வே பண்ண விதம் வேற மாதிரி இருந்ததுன்னா சத்ரியன் படம் வந்து நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஒரு ரவுடிக்கு காதல் வர்றதுலேருந்து நட்புக்காக இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு பேசுகிற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம பார்த்த விஷயங்கள், நமக்கு பழகி போன விஷயங்கள். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த படம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. ஆனால் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லி லைட்டாலாம் எடுத்துக்காம நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னதான் வந்து பார்த்த விஷயங்களாக இருந்தாலும் கேட்ட விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு வந்து நீட்டாக நல்ல ஒரு ப்ரெசென்டபிளான படம் கொடுத்துருந்தா போதும், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்து வந்து உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஒரு கிடாயின் கருணை ஒன்று ரிவ்யூ கீழே விஜய் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹாய் விஜய், நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிவ்யூவை பார்த்து தம்பி நல்லா பண்ணுறப்பா, நல்லா பண்ணலப்பா, இதெல்லாம் மாற்றிக்கப்பா, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சொல்லணும். ஓகே, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சச்சின் மாதேவன், உங்கள் பேர் ஒருத்தர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டுங்க, நியாயமான கேள்வி. என் பேர் வந்து மாதேவன். இட் இஸ் நாட் மகாதேவன், இட் இஸ் நாட் மாதேஸ்வரன், இட் இஸ் நாட் மாதேஷ், இட் இஸ் நாட் மாதீவன், இட் இஸ் மாதேவன். ஓகே, நன்றி.